வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லாயரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் ரேப்போ பில்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இன் என்எல்பி வே, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்கில் என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு. முதல்ல ரேப்போ அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. பொதுவாகவே இந்த நெகோஷியேஷனில் இருக்கிறவங்க, கிளைண்டில் ஹேண்டில் பண்ணுறவங்க, பப்ளிக் ரிலேஷன்ஸில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ரேப்போ பில்டிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ரேப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய நேரம் நம்ம பார்க்குறோம், கம்யூனிகேஷனில் ரேப்போ எவ்வளோ முக்கியன்றது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா ஒரு கமாண்டிங் டோனில் உள்ளே இறங்கிடுறாங்க. ஏன் கொஞ்சம் தள்ளி, சப்போஸ் நம்ம ஒரு பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகிறோம்னு வச்சுங்க, ரேப்போ பில்டு பண்ணாமல் நாம் உள்ளே போகிறோம், அந்த இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ட்ரெயினில் நுழையிறீங்க, 2 டயராக இருந்தால் 4 பேர் உட்காந்துருக்கணும், 3 டயராக இருந்தால் 6 பேர் உட்காந்துருக்கணும். ஸோ 5 பேர் ஏற்கனவே இருந்துட்டான் 3 டயராக இருந்தால், நான் 6வது ஆளாக உள்ளே போகிறேன். எனக்கு கொஞ்சம் லக்கேஜ் கூட இருக்குது. நான் போனவுடனே என்ன சொல்லுவேன், இப்படி பார்த்துட்டு, ஏங்க உங்கள் தள்ளி உட்காருங்க, லக்கேஜ் அப்படி வைங்க சொல்லியாச்சுன்னா சடக்குன்னு கோபம் வரும். அந்த மீதி இருக்கிற 5 பேரும் ஒன்று சேர்ந்துப்பான். என்ன கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் என்ன, நீங்கள் லேட்டாக வந்துட்டு எங்களை அதிகாரம் பண்ணுவீங்களோ அப்படின்னு கேட்பான். என்னன்னா, ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது, சப்போஸிங் நம்ம ஒரு ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் கொடுப்போம் இல்லையா. ஒரு ஷேவ் அடிக்கும் பொழுது முதல்ல நான்லாம் தேங்காய் எண்ணெய் போடுவேன், போட்டு அது மேலே ஒரு சோப் போட்டு அதுக்கப்புறம் அது ஈஸியாக இருக்கும். அது மாதிரி இந்த ஸ்மூத்தனிங் எஃபெக்ட்டு நம்ம கொடுக்குறதே கிடையாது. எடுத்த உடனே வாட் ஐ வாண்ட் டு அச்சீவ், இதை பண்ணு அதை பண்ணு, த கோஆப்ரேஷன் வில் நெவர் பி கிவன் டு அஸ். ரேப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நேராக உள்ளே போனோடனே சார் வணக்கம் அப்படின்னு எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டிங்கன்னா சிரித்த முகத்தோட, வேண்டா வெறுப்பாக சில பேர் சிரிப்பான், சில பேர் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பரவாயில்ல, ஒரு ஓரமாக உட்காந்துங்க. உட்காந்துட்டு இந்த லக்கேஜை எங்கே வைக்கிறதுன்னு யோசிங்க. சார் உங்கள் லக்கேஜ் அது கொஞ்சம் நகர்த்திக்கிறீங்களா, கொஞ்சம் லேசாக நான் அப்படி இன்சர்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய அந்த பாக்ஸை, அந்த சூட்கேஸை. சொல்லும்பொழுது என்ன ஆகிடும், பாவம் நம்மளோட ட்ராவல் பண்ண போகிறான், அதனால் இவனுக்கு உண்டான அந்த ஒரு கோஆப்ரேஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்லி அந்த டோன் அவங்ககிட்ட திரும்பி வரும். பரவாயில்ல சார், நீங்கள் இப்படி வாங்க சார், நீ கொஞ்சம் தள்ளி, இன்னும் யாராவது ஒருத்தர் நமக்கு முன்னுக்கு வருவான். இந்த ரேப்போ ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் ஒரு நெகோஷியேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம யார் பிஸ்னஸ் கொடுக்குறாங்களோ அவன் மேலே ஏறி உட்காந்துருப்பான். அவன் அப்படி கையை கட்டிட்டு உட்காந்துருந்தான்னா நம்மளை லிசன் தான் பண்ணுவான், தே வில் நாட் ரெஸ்பாண்டு. எப்போ அந்த கை முன்னால் நீளுதோ அப்போ தான் ரேப்போ டெவலப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ என்றைக்குமே ஒரு ரேப்போ பில்டிங்கில் அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கிறதோ, அவங்களுக்கு என்னெல்லாம் ஒரு அந்த பாடி லாங்குவேஜில் அந்த போஸ்டர், பாடி லாங்குவேஜ் என்ன இருக்கோ அதை நம்ம மேட்ச் பண்ணாக்க நாம் ஈஸியாக அவங்களுக்குள்ளே நுழைஞ்சிடலாம். முதல் விஷயம், மனசுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம மனசில் அவங்க வந்துடுவாங்க. ஸோ அந்த ரேப்போங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கம்யூனிகேஷனில் வி ஹாவ் டு மேக் எ பக்கா ரேப்போ, எ ஸ்மூத் ரேப்போ, தென் வி கேன் அச்சீவ் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். மனுஷன் தானே எல்லோரும், தன்னை மதிக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் வரும். அதுவும் நம்ம காரியம் வேணும் அப்படின்னு நினச்சி போகிறவங்க இன்னும் கொஞ்சம் வசந்த பிளாட்ஃபார்த்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம இன்னும் கீழே போய் அவங்கள மேலே தூக்கணும், அவங்க லெவலுக்கு நம்மளை கொண்டு வரணும். ஸோ ரேப்போ பில்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். என்எல்பியில் மேட்சிங் அண்ட் மிரரிங் டெக்னிக்கில் எப்படி நம்ம ரேப்போ பில்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் ரேப்போ
என்னன்னே தெரியாமல் இருந்தீங்க, இல்லை ரேப்போ இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு இருந்தீங்கன்னா இனி இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.